தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆபிரகாம் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற ஒரு எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிரகாமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார், நீர் என் பெண்ணியிடம் உறவு கொள்ளும், ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆபிரகாம் சாராயின் சொல்லை கேட்டார். என்றால் சாராளை மிகவும் மதிக்கக்கூடியவர் ஆபிரகாம். ஆகவே அவருடைய வார்த்தையை தட்டாமல் அதை ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாரா எகிப்திய பணிப்பெண் ஆகாரை கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதாக கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். ஆம், வேதம் சொல்லுகிறது ஏளனத்துடன் பார்த்தார் என்று. நிறைய மிகுதியாக கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் மனைவி உன்னாலே ஒரு பிள்ளை பெறாதபடி நான் ஒரு அடிமை பெண், நான் பெற்றுக் கொடுத்தேன் என்று ஒரு ஏளனமாக பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய கூட பேசியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், உடனே சாராளுக்கு கோபம் வந்து விடுகின்றது. என்ன சொல்லுகிறார்? அப்போது சாரா ஆபிரகாமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உண்மையில் இருக்கட்டும், நீர் தழுவும்படி நானே கொடுத்தேன் பெண், அவள் கருவுற்றுக்காள் என்பதை கண்டிலிருந்து என்னை அவள் ஏளனமாக நோக்கின்றாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிரகாம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்திற்கு இருக்கின்றால் உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராள் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினார். இன்று சமூகத்தில் கூட சில கொடுமைகள் தாங்காமல் எத்தனையோ பெண்கள் தவறான பாதையில் போயிடுறாங்க. வழி காட்டுவதற்கு யாரும் இல்லை, அப்படி சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆட்கள் இல்லை இப்போ இந்த கால சமூகத்தில். ஆகவே என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா விட்டு போயிடுறாங்க. பாருங்க, இடையில் ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்து ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று குறுக்கே செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றாய் என்று கேட்டார். இது கடவுளுடைய திட்டம். ஆகார் போகிறாங்க. என்ன நினச்சிருப்பாங்க, சாராள் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, துன்புறுத்துன்றாங்க, கொஞ்சம் விட்டால் கூட என்னை கொலை கூட பண்ணிவிடுவாங்க அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவங்க போகிறாங்க. ஆனால் எதற்கு போகிறார் என்று வேதம் சொல்லவில்லை. எங்கிருந்து வருகின்றாய் என்று போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகின்றேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட. கவனித்து பாருங்களேன், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த தூதர் சொல்கிறாரு, மா நீங்கள் போங்க, எங்கேயும் வெளியெல்லாம் போகாதீங்க, நீங்கள் நீ சாராகிட்டே போங்க, நீங்கள் திரும்பிலாம் போக வேண்டாம். பார்த்தீங்களா, அந்த உடைய தூதருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார். இன்று நம்ம அது மாதிரி கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு நிறைய பெண்கள் இன்னைக்கு ஒரு சிறிய ஒரு பிரச்சனைனா கூட ஏற்றுக்க முடியல அவங்களால. நான் யோசித்து பார்த்தேன், நான் இந்த பைபிள் பழமையானது தான் இல்லைங்களா, பழமையானது தான். ஆனால் அதை படித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு புதியதாக வார்த்தையெல்லாம் இருக்குது. வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். ஆமென். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அதான் அன்னை மரியாள் தாழ்த்தினாங்க, நான் ஆண்டவர் அடிமை என்று. இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாதை ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறது. காரணம், தாழ்த்துங்கள் அப்போது நீங்கள் உயர்த்தப்படுங்கள் என்ற வார்த்தைக்கேற்ப அன்னை மரியாள் வாழ்ந்தார்கள். சாராளிடம் சொல்லியிருக்கலாம், நான் அடங்கியிருக்க முடியாது, என்னை கொடுமைப்படுத்துகிறார், எனக்கு அவளை பிடிக்கவில்லை என்று ஏதாவது சொல்லியிருக்கலாம். எதுவும் சொல்லவில்லை. அப்படியே அவருடைய தூதரின் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுத்தினாலே இன்று ஒரு உயர்ந்த இடத்துல இஸ்லாமியர்கள் குடும்பம் தான் அது உருவானது. ஆகாருடைய இஸ்மவேல் பிறந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எப்படி தாழ்த்தினார் நீங்கள் பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவு இருக்கும். அப்போ சிலுவை சாவும்போது கடினமான ஒரு சாவு, கொடியது அது.
அப்பேற்பட்ட ஒரு சிலுவை மரணத்துக்கு அவர் தன்னை தாத்தினார். நமக்கும் அந்த உள்ளம் வர வேண்டும். ஆனால் கடவுள் அதை பார்ப்பார். ஆமென். நமக்கு விரோதமாக இருப்பவருடன் நம் பட்சத்தில் வருவார்கள். தூதர் எப்படி அவர் கட்டளையிட்டார், கீழ்ப்படிந்தாரோ இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க ஆகார். நீதிமொழிகள் 16:7 இந்த வார்த்தை நான் படிக்கும்போது நான் பிரமிச்சு போட்டேன். நான் எவ்வளவு அற்புதமான வார்த்தை. ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை கடவுள் கொடுத்துருக்காரு நமக்கு. இன்றைக்கி சண்டை சச்சரவுகள் கலங்கள் கண்ணீர்கள் இருந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது பாருங்கள், அந்த நீதிமொழிகள் சொல்லுது நண்பராக்குவார் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போ நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், வா என்னுடைய மனைவியோடு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நல்லது. மனைவி சொல்லலாம், என்னுடைய கணவரோட நான் ரொம்ப சமாதானமாக இருக்கிறேன், ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமகள்களை நான் எப்படி நம்ம வழிநடத்த வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியாக நம்முடைய வாழ்க்கை நடத்தை நல்லா இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது வார்த்தையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்ம வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம் நடையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், நம்ம வாழ்க்கையின் நடத்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த குடும்பம் நல்ல ஒரு கடவுளுக்கு ஏற்றுடைய குடும்பமாக இருக்கும். எதற்காக கடவுள் குடும்பத்தை உருவாக்கினார்? மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் பார்க்கலாம். உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவரே. ஆமா, ஒன்றாய் இணைத்தவர் அவரே. வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ. ஆதலால் எவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாயிருப்பானாக. ஆமென். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. கடவுள் பற்று உள்ளவர்கள் என சொல்லிக் கொள்ளும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் நற்செயல்களே. ஆமா, கடவுளுக்கு ஏற்றுவதுக்கு நல்ல நகைய நட்டம் பட்டுப்படவையும் பீதாம்பரமும் கிடையாதுங்க, நல்ல செயல்கள் தான் இந்த பெண்களுக்கு. அடுத்த வசனம் பாருங்க. பெண்கள் அமைதியாய் இருந்து மிகுந்த பணிவோடு கற்றுக்கொள்ளட்டும். அன்புக்குரியவர்களே, அன்பில்லாத வீட்டிலே அமைதி இருக்காது. ஆமாங்களா? அமைதி இருக்காது, ஆனந்தமும் இருக்காது. ஆகவே பெண்கள் குடும்பத்து பெருமை அருமை தெரிந்து கொண்டு கோபம் சண்டை ஆகியவற்றை தள்ள வேண்டும். கோடி பொன்னும் பொருளும் இருந்தாலும் பொறுமை என்னும் நகை அணிந்து கொள்ள வேண்டும்.